தம்பி, நீங்க ஒரு அதிகாரி, உங்க முன்னால எப்படி உட்கார்றது? என்ன பேசுறீங்க? முறைக்கு நீங்க எல்லாம் பெரியப்பா சித்தப்பா. முதல்ல உட்காருங்க. இங்க பாருங்க, நீங்க அத்தனை பேர் அந்த ஊருக்கு அருவா எடுத்துட்டு போனது தப்பு. பதிலுக்கு நீங்களும் அருவா தூக்குனது அதை விட தப்பு. இவன் உங்க மகளை விரும்பி இருக்கான். பார்க்கணும்னு தோணுனால உங்க தெருப்புக்கு 4 தடவை சுத்தி இருக்கான். என் வீட்டுக்கு வந்து தண்ணி வாங்கி குடிச்சிருக்கான். எழுத்த காப்பி கடைக்கு வந்து ஓயாம நின்னு பாத்துக்கிட்டே இருந்திருக்கானே. நம்ம ஊர் பிள்ளைங்க டவுன் பிள்ளைங்க மாதிரி அடிக்கடி வெளிவா வருதுங்க. வீட்லயே தானே அடைஞ்சு கிடக்குதுங்க. அவங்கள பார்க்க ஒரு சாக்கு வேண்டாமா? அதனால தான் வந்திருக்கான். இந்த வயசுல நீங்களே அருவாள் தூக்கிட்டு போனா இளவட்ட பயலுக்குலாம் யாரு புத்தி சொல்றது? என்னண்ணே உங்க மகன் இந்த போடு போடுறான்? போலீஸ்னா சும்மாவா? இது 2 ஊர் பிரச்சனை கிடையாது, 2 குடும்பத்தோட பிரச்சனை. அவங்க பிடிச்சதுன்னா அவங்க 2 பேர் சம்பந்தம் பண்ணிக்கிட்டோம். இதுல வேற யாரும் தலையிடக்கூடாது. இல்ல சார், இன்னொரு தடவை அந்த வீட்டு பக்கம் பார்த்தேன் நானே தொலைச்சிருவேன். போக மாட்டேன் சார். வாங்க, கை கொடுங்க, கை கொடுங்க, கட்டி பிடிங்க, கட்டி பிடிங்க. எல்லாம் கிளம்பலாம். கிளம்புங்க, கிளம்புங்க. சரிங்க. ஏன் சார் 2 ஆம்பளைங்க பிரச்சனைன்னு வந்தாங்க, கட்டி பிடிக்க வச்சு அனுப்பிச்சியே. இதுவே ஒரு பொம்பளையும் ஆம்பளையும் வந்தா என்ன சார் பண்ணுவீயே? துப்பாக்கி சுடுதான் செக் பண்ணோம். உள்ள வரீரா? டேய், அந்த சிங்கத்துக்கிட்ட இருந்து தப்பிச்சிட்டீங்க. ஒரு நாள் இந்த சிறுத்தை கிட்ட மாட்டுவீங்கடா. என்ன தப்பு செய்வீங்க? கவர்மெண்ட் மரவளங்குது. அதையெல்லாம் விட்டுப்புட்டு இந்த புதர வளர்க்குறீங்களா ஐயா? வெட்டுறதுக்கு முன்னால குடுக்கறியவாறு ஒரு சவுண்டு. இதான் எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம். கிளம்புங்க, கிளம்புங்க, கட்டி பிடிச்சிக்கிட்டு கிளம்புங்க. அந்த கடையில ஃப்ரீயா டீ கொடுப்பான், நீங்க நிறுத்தாதானே? காவ்யா, என்ன மூச்சு வாங்க ஓடி வர? ஒரு திருட கைய கிழிச்சிட்டு வலையில புடிங்கிட்டு ஓடிட்டான். கைய கிழிச்சிட்டானா? யாரு? என்ன சொல்ற? ஏ மல்லியா, உனக்கு ஆள தெரியுமா? எனக்கு தெரியாது, நான் அந்த நேரத்துல கூடவே இல்ல. கிழிச்சதுக்கு பிறகு வந்து தொத்திக்கிட்டியா? டேய், எதுவா இருந்தாலும் உங்க தாத்தா வர சொல்லு. கிளம்பு. டேய், பொம்பளை பிள்ளை தானே, வளர்ந்திருக்க அறிவு இல்ல? எப்ப பார்த்தா ரோட்ல சுத்திட்டு இருப்பியா? கிளம்புங்க, போங்க 2 பேரும் போங்க. ஏன் இவ்வளவு டென்ஷன் ஆவறீங்க? போய் சொல்றாயா? பொய்யா? வளையல கல்ற மாதிரியே கிளியா கிளிப்பா. இது கத்தியில கிழிச்சது கிடையாது, ஏதோ கம்பிலியோ முள்ளியோ கிழிச்சிருக்கு. நல்ல பொண்ணாச்சே, ஏன் இப்படி பண்ற? அன்னைக்கு மொபைல் போன் காணோம்னு சொன்னால, அந்த நம்பர் இருக்கா? சார் நான் ஏத்திருக்கேன் சார். சப்ஸ்கிரைபர் நாட் ரீச்சபிள் அட் எ மூமென்ட். சார் நாட் ரீச்சபிள்ல வருது. இன்னொரு தடவை போடு. இந்த பாட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஸ்டார் பட்டனை பிரஸ் பண்ணவும். அடடா நாகமுகா 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 நாகமுகா. சார் எவனோ நம்மள ஓட்றான் சார். சப்ஸ்கிரைபர் பிஸி சார். யோ, இது அந்த வேலைக்காரன் பழனியோட குரல். இப்போ எங்க இருப்பான்? ஒரு ஓட்டி சன்லைட், ஒரு ஓட்டி மூன்லைட், ஒன்றாக சேர்ந்தா அரோகுல டேலைட். ஒரு கூடமாமா. இந்த வீட்லயே களவாங்கியே நீ விளங்குவேல? நான் களவாங்கல சார். வேற வெப்பல இதெல்லாம் இங்க வந்துச்சு. சொல்லல. யோ, நீ உண்மையிலே சோர்ல குழம்பு பிணைஞ்சு சாப்பிடறவனாண்டா என் இடத்த மிதிக்காம போவ. ஏமா உன் இடத்து மேல காலதானமா வச்சேன், மேல கையா வச்சா இந்த புடி குதிக்க. ஒரு ஆம்பளை எடுத்துக்கிட்டு பொம்பளை கிட்ட சண்டைக்கு போறியே, என்னையா பிரச்சனை? இல்லையா, ஒரு சின்ன இட பிரச்சனையா? உனக்கு என்னமா பொம்பளை எடுத்துக்கிட்டு ஓவரா குரல் கொடுக்க? சார், ஒரு சின்ன இட பிரச்சனை சார். 2 பேருக்குமே சின்ன இடம் தான் பிரச்சனை. ஆமா சார். அடிச்சு தூக்கி உள்ள ஓட்டனா வெளிய வர்றதுக்கு 1 வருஷம். வேணாம் சார், வேணாம் சார். சமாதானமா போறீடா? போயிரும் சார், போயிரும். என்ன யோசிக்கிறீங்க சார்? இந்த கேஸ நம்ம துரசிங்க ஐயா மாதிரியே டீல் பண்ண போறேன். எப்படி? இப்படி கை கொடுவே, கை கொடுவேனா? கட்டி பிடிச்சுக்க. கட்டி புடி, கட்டி பூடி, கட்டி பூடிடா, கண்ணால கண்டபடி கட்டி பூடிடா. ஏய், இதுங்க கொஞ்சம் ஓவரா சமாதானம் ஆயிடுச்சுங்களோ? ஆமா சார். பரவாயில்ல, இப்படி எல்லா ஸ்டேட் மக்களும் சமாதானமா போயிட்டாங்கன்னா நதிகளை எல்லாம் டக்கு டக்குன்னு நினைச்சிடலாம்ல. இது விஷயமா கவர்மெண்ட் கிட்ட பேசுவோம் வா. ஓகே சார். கட்டி பூடி, கட்டி பூடிடா, கடையாண்டி பொண்டாட்டிய மாயாண்டி எடுத்துட்டு ஓடுறானேடா. கூடி 6 பேர்ல இருந்து ஒரு கடத்த லாரி வந்துகிட்டு இருக்குது, அத மடக்கி வையும். மரணாடி கொடுத்து மடக்கி பிடிப்பையா. வண்டியை விட்டுறாதவே, சீரியஸ் மேட்டர். ஓவரியா? எப்படி? எங்கயா பிடிக்க போறீங்க? Shut up you nonsense of the idiot of the bucket of the phenyl. तुम्हारा लारी में கடத்தல் பொருள் जाता है नी எனக்கு ஒரு இன்ஃபர்மேஷன் आता है, அதான் டவுட்டா உன்னை பார்த்தா है. हमारा लारी में அந்த மாதிரி கடத்தல் எல்லாம் Yeah, I பண்ண want மாட்டோம் to check. ठीक है பண்ணுங்க சார். Come on, check the lorry immediately go. சார், லாரியில எதுவுமே இல்ல சார். நினைச்சோம்ல, இந்த புதிய எஸ்ஐ வர வர ராங்கா இன்ஃபர்மேஷன் கொடுத்து ராங்கா இன்டராக்ஷன் பண்ண வச்சு நம்மள அசிங்கப்படுத்துறாருல. உழைப்புக்கு பேர் போன பஞ்சாப் சகோதரர் நம்ம சந்தேகப்படலாமாவே? சாரி பிரதர், சாரி பரவாயில்லை. நீங்க லாரி எடுத்து கிளம்புங்க. பரவாயில்லை. சிங்க, இந்த டிவி 50 இருக்கு பத்தியா, அத அப்படியே எடுத்து வண்டியில போட்டுக்கிட்டு பக்கத்து பங்க்ல இறக்கி எனக்கு பெட்ரோல் போட்டு வைக்கிறியா? போடுறான். டேங்கியே ஃபில் அப் பண்ணு. Thank you. ஜெய் ஹோ, ஜெய் ஹோ, ஜெய் ஹோ, ஜெய் ஹோ. ஆயா ஒண்ணு
விட்டுச்சே அத காக்கா ஒண்ணு தூக்கிக்கிட்டு ஓடி போயிருச்சே. ஜெய் ஹோ ஜெய் ஹோ ஜெய் ஹோ ஜெய் ஹோ. எங்க அந்த லாரி? அந்த கடத்தல் லாரியில எந்த பொருளும் இல்ல. நாங்க கம்ப்ளீட்டா செக் பண்ணிட்டோம் சார். கிறுக்கு, அவன் கடத்துறதே அந்த லாரி இல்ல. You are suspended 2 months. சரிங்க. கீழே ஏதோ மணி அடிக்குது. உங்க போன் தாயா? அப்படியா? அரே முட்டாள் ஏட்டு டேய் டேய், லாரி கடத்தினா ஒரு டிவிஎஸ் 50 ஃப்ரீயா கட்டிச்சு. வண்டி உள்ளே ஆர்சி புக் வைக்க மாட்டியா? நான் பஞ்சாப் போய் எப்படி விக்குது மாட்டியா? உன் அட்ரஸ் கொடு, நான் ஆர்சி புக் அனுப்பிச்சு வைக்கிறேன். அட்ரஸ் கொடுக்கிறதுக்கு நான் என்ன முட்டாளா? பிறகு இமெயில் ஐடி தரேன், நோட் பண்ணிக்கோ. என்னது அது? kidnapsing@yahoo.com. மும்பையை கலக்கிட்டு கத்திப்பாரா கஜா இப்ப நம்ம ஏரியால வந்து செட்டில் ஆயிட்டோம் சார். சார், அவன் பழைய தொழிலெல்லாம் விட்டுட்டு இப்ப திரும்பி தான் சார் வந்திருக்கான். திருந்தி வந்தாலும் அவன் ஒரு திட்டத்தோட தாண்டா வந்திருப்பான். அவன் அரெஸ்ட் பண்ணி ஆகணும். நான் இப்ப அவனுக்கு கொடுக்குற டென்ஷன்ல அவன் என்ன அடிக்கிறதுக்கு கையை ஓங்குவான். அதை உன் செல்போன்ல போட்டோ எடுத்துரு, அதுதான்டா எவிடன்ஸ். நமஸ்தே ஜி. चुप रहो. அன்பே சிவம். பொறுமையே பெருமை. சாருக்கு கேரம் ஆடுறது பிடிக்கல போல இருக்கு. நாம வேற விளையாட்டு விளையாடலாம். வாங்கடா. இங்கி பிங்கி பாங்கி. ஃபாதர் கேடா? இங்கி பிங்கி பாங்கி. டேய், சாருக்கு எலுமிச்சை பழமும் பிடிக்கலையா? நாம கத்திரிக்காய் வச்சு விளையாடிட வேண்டியது. கத்திரிக்காய் இல்ல எரிமலை, கத்திரிக்காய் பாம். பாம்பேல இருந்து திரும்பி தமிழ்நாட்டுக்கு வரும்போது எதுக்கும் இருக்கட்டும் ஒரு துப்பாக்கியும் பாம்பும் எடுத்துட்டு வந்தேன். அப்புறம் ஆனா நீ சும்மா இருந்தவன சொரிஞ்சி கெட்டவனா ஆக்கிட்ட. காலை எடுத்தா வெடிச்சு செதறிடுவேன். அன்பே சிவம், வாங்கடா. என்னடா தூக்குனா வெடிக்குங்கிறான். இருங்க, இன்வெஸ்டிகேட் பண்ணிட்டு சொல்றேன். சார், அது வெறும் பெங்களூர் பீட்டி கத்திரிக்காய் சார். உங்களுக்கு பேப்பே கேட்டான். வாங்க சார், ஸ்டேஷனுக்கு போலாம். அதான் நான் பார்த்தேன். பீட்டி கத்திரிக்காய் ஒளிக. ஏட்டு எரிமலை சார். முன்னகத்தி முனியாண்டி தூத்துக்குடி ஜெயில தப்பிச்சு கல்குவாரில பதவி இருக்கானா சார்? எரிமலை எப்படி பொறுக்கும்? எரிமலை இந்த எரிமலை யாராலும் தடுக்க முடியாதுல. எனக்கு அல்வா சாப்பிடுற மாதிரி இல்ல. ஒரு ரவுடிய பிடிக்கிறத தடுக்கிறீங்களாவே. எரிமலை வெடிச்சு பார்த்ததுலவே நீங்க யாருக்கு தப்பிக்க பாக்க. பாறைக்கு பாம்பு வச்சிருக்கான்னு எந்த பக்கியாவது சொன்னீங்களால? அதெல்லாம் ஒரு பஞ்சு டயலாக்வே. கேட்டையா? என்ன முனியாண்டிய பிடிக்க மாறு வேசமா? அவன் கல்குவாரில இல்ல மண்குவாரில இருக்கானா? ஏம்ல மாத்தி சொன்ன? ஒரு வார்த்தை பிள்ளையா போச்சு. உன் வார்த்தை பிள்ளை என் வாழ்க்கையவே பிள்ளையாக்கிருச்சேல. கேட்டையா? உங்க ஷூ முன்னால கிழிஞ்சிருக்கியா? முன்னால ஷூ கிழிஞ்சுதான் நீங்க பாத்தீங்க. ஏன் பின்னால ஷூ கிழிஞ்சு நீங்க பாக்கல? எஸ்ஐ வராரு. வணக்கம் சார். சார் வாயா எரிமலை, சார் என்ன உடம்பெல்லாம் பஞ்சராய் கிடக்கு? சார் கல்குவாரில போய் மாட்டினீர் போல இருக்கு. என்னைக்கு அந்த பாட்டை மார்க்கியோ அன்னைக்கு தான் நீ விலகுவ. சார் எமோஷனல் ஆகும்போது தானா அந்த பாட்டு ஒலிக்குது. நான் என்ன பண்ண முடியும் சார்? என்னையா கேஸ் இது? சார் தெய்வ செயல் பொறுத்து பயிலுவ சிம்பிள் ஹர்ட் கேஸ் சார். சார், இவன் என்ன கை நீட்டி அடிச்சுட்டான். இவன் மேல கேஸ் போட்டாவணும் சார். நீ ஏன் அவன் அடிச்ச? ஐயா, இவன் தண்ணியை போட்டு வந்து என் பஞ்சாதிய அந்த மூளை இந்த மூளை வாய்க்கு வந்தபடி வெய்துட்டாயா. நான் வைதா திருப்பி என்ன வைய வேண்டியதானே? இவன் மேல என்ன கொலை பண்ண முயற்சி பண்ணா நீ கேஸ் போடணும். நீ கீழ் கோர்ட்டு மேல் கோர்ட்டுன்னு எந்த கோர்ட்டுக்கு போனாலும் உன்னை விட மாட்டேன். இவன் மேல நான் கம்ப்ளைண்ட் கொடுத்தே ஆகணும் சார். உன்னை யார் அடிச்சாலும் கேஸ் கொடுப்பால? அப்ப என்னையும் சேர்த்து கம்ப்ளைண்ட் கொடு. சார், நீ வீம்புக்கு கம்ப்ளைண்ட் கொடுப்ப. நாங்க எஃப்ஐஆர் போட்டு உன்னை ஜீப்ல ஏத்திட்டு தூத்துக்குடி கோர்ட்ல இருந்து நல்லூர் வரைக்கும் பவனி வரணும். அதுக்கு டீசல் 2 போலீஸ் அவங்களுக்கு சாப்பாட்டு படி கோர்ட் டைம்னு கவர்மெண்ட் தட்ட சொல்லுது. நீ திமிருக்கு தண்ணியை போட்டு அவன் முன்னாடி அசிங்கமா ஏசுனா அடிக்காம என்ன மணத்துவானா? ஆனா அந்த நாக்குல வச்சு அரைஞ்சிரு. கைய கொடுவே, கைய கொடுவே. கெட்டிப்பிடி கெட்டிப்பிடிங்கறல. இனிமே எந்த பிரச்சனையும் வரக்கூடாது. இப்படியே வீடு போய் சேரும். சரிங்க. ஏன் சார் வர்ற கேஸையெல்லாம் இப்படி சமாதானப்படுத்தி அனுப்பிச்சுக்கிட்டு இருந்தேன்னா பிறகு எதுக்கு ஸ்டேஷன்? இங்க சொந்த ஊர்ல எஸ்ஐயா இருந்துட்டு தெரிஞ்சவன் சொந்தக்காரன் எல்லாம் சின்ன சின்ன விஷயத்துக்காக கேஸ போட்டா நல்லாவாயா இருக்கும்? அது சரி, கம்மியா தானே கேஸ் வருது. எதுக்கு இந்த ஊருக்கு ஸ்டேஷன்? கவர்மெண்ட்டே ஸ்டேஷன் இழுத்து முடிப்பிட்டான்னா பிறகு அரசு விருது வாங்கணுன்ற என் ஆசை எப்படி நிறைவேற? என் ஆசை நிறைவேறுமே. உங்க ஆசையா? அது என்னது? ஆமா, மளிகை கடை வைக்கிறதா என் ஆசை. எங்க அப்பாவோட பிடிவாதுக்காக தான் இந்த வேலையில வந்து சேர்ந்தேன். நீர் சொல்ற மாதிரி நடந்தா எங்க முருகன் ஸ்டோர்ஸ முருகன் டிபார்ட்மெண்டல் ஸ்டோர்ஸா மாத்த போயிருப்பேன். என்னாச்சு? நீங்க வாட்டுக்கு போயிருவீங்க, நாங்க என்ன பண்ண? நீ அங்க வந்து பொட்டலம் போடு.
பொட்டலம் போடுறதா? வேகமா கட்டு. ஒரு கிலோ அரிசி பிடிக்க தெரியல, நீங்க வந்துட்டு என்ன பிடிக்க போற? சார் ஆ, என்ன இது? கடையை மாத்திரன்னு சொல்லிட்டு உடைய மாத்திட்டு வந்து நிக்கிறீங்க. நம்ம ஊருக்கும் வரண்டியலுக்கும் ஃபுட்பால் மேட்ச் இருக்கு. நான் கிளம்புறேன், நீ ஸ்டேஷன் பாத்துக்க. சார் டியூட்டி நேரத்துல விளையாட போறியே, இதை நான் கடுமையா ஆட்சேபிக்கேன். நமக்கெல்லாம் ஏதியா டியூட்டி டைம்? ராத்திரி 2 மணி நாளும் பிரச்சனை போய் நிக்கணும். தீபாவளி பொங்கல் அடிதடினா ஓடணும். எல்லா கவர்மெண்ட் ஆஃபீஸ்க்கும் லீவ் இருக்கு. போலீஸ் ஸ்டேஷனுக்கு லீவ் இருக்கா? இல்ல சார். அப்ப எப்பெல்லாம் நேரம் கிடைக்குதோ அப்பெல்லாம் விளையாடலாம், தப்பு இல்ல. எஸ் சார். ஏட்டையா, என்ன ஐயப்பன் கோயில் உண்டியில உடைச்சிட்டு ஒண்ணு சொல்லாம உட்காந்துருக்கான். ஏய், ஏன்டா கோயில் உண்டியில உடைச்ச? நான் உடைக்கல. போய் சொன்னா அப்படின்னா நீ எதுக்காக கோயிலுக்கு போன? சாமி கும்பிட போனேன். உன் பேர் என்ன? ஆண்டனி. ஆண்டனி ஆண்டனி ஆண்டனிக்கும் ஐயப்பனுக்கும் என்னடா சம்பந்தம்? பாஸ்போர்ட் இல்லாம ஃபாரின் போறீங்களா ஏட்டையா? பாரினா, எனக்கு யூரினே வந்துரு போல இருக்கேடா. சார் என்ன கார் சார் இது? நானாவா? நோனோடா. இவ்வளவு அவசரமா எங்க வரீங்க? பொண்ணா வேலூர் இல்லாட்டி மேலூர்டா. ஐயோ, பெரிய போஸ்டா இருக்குதே. ஏட்டையா, இடிச்ச வேகத்துல மேல இருக்கிற டியூப் உடைஞ்சு போச்சே. மேல உடைஞ்சிருக்கிற டியூப் தலடா பாத்தீங்க, கீழே உடைஞ்சிருக்கிற பல்பா பாக்கலையா? எஸ் சார். திருன்னு முடிக்கிறாங்க. இது கடலுக்கு போறாங்கன்னு நினைக்கிறியா? என்ன கைப்பத்தல் நீயே ஃபர்ஸ்ட் வர? செகண்ட் வந்து நீயே இவ்ளோ ஃபீல் பண்றியே, தேர்ட் ஃபோர்த் வந்து இவங்க எவ்ளோ ஃபீல் பண்ணுவாங்க? திருப்பதி, திருத்தணி, திருச்செந்தூர். ஐயோ என் பேர் பழனிமா. பழனி எப்படி இருக்க? ஐயா எங்க? அப்பா வந்துட்டு இருக்காரு, நான் போய் லக்கேஜ் எடுத்துட்டு வரேன். ஐயா வணக்கம். என்னப்பா பழனி? ஹலோ மிஸ்டர் மகாலிங்கம், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன், நீங்க எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன். ரொம்ப நாள் கழிச்சு ஊர் பக்கம். பொண்ணுங்க கொஞ்ச நாள் தாத்தா பாட்டி கூட இருக்கணும்னு ஆசைப்பட்டாங்க, அதான் கூட்டிட்டு வந்தேன். தூத்துக்குடி ஃபுல்லா உங்க சைக்கிள் தான் ஓடுது, ஆனா நீங்க தான் வாரதே இல்ல. இப்ப கூட ஹார்பர்ல ஒரு மீட்டிங் இருக்கு, அதை முடிச்சிட்டு அப்படியே கிளம்ப வேண்டியதான். காவியா லக்கேஜ் எல்லாம் வந்துச்சா? இன்னும் இல்ல, நான் எடுத்துட்டு வரேன்ப்பா. பள்ளிக்கூடம் விட்டு நேரா வீட்டுக்கு வந்துறணும். சரிமா. ஓட்டர் வேலைக்கு படிக்கிறீங்களோ, இவ்வளவு வெயிட் தூக்குறீங்க? ஏல எரிமல. 2 நாளா உன்ன ஆளே காங்கல. ஆமா, மாசம் 28 நாள் உங்க வீட்ல தானே திங்க. ஒரு 2 நாள் சொந்த வீட்ல திங்க கூடாதா? கணக்கெல்லாம் சீக்கிரம் சரி பண்ணாதான் காலைல சிடிஓ ஆபீஸ் எடுத்துட்டு போகணும்ல. மத்தியானத்துக்குள்ள முடிச்சிடலாம். என்ன என்னாச்சு? கணக்கு பிள்ளை நீங்களுமா சேர்ந்து மளிகை கடையை பெட்டி கடையாக்க பிளான் போடுறீங்களோ? உன் வாயில வசம்பு வச்சு தைக்க. இல்ல எத்தனை நாளைக்கு தான் நீ ஏட்டா இருக்க போற? ஆமா, எனக்கு 8 வருஷம் ஆச்சு, இன்னும் ஏட்டு. உங்க மகனுக்கு 3 வருஷம் தான் எஸ்ஐயா இருக்காரு. எனக்கு வெறும் 7500 தான் சம்பளம், அந்த ஆள் 12500 வாங்குறாரு. சைட்ல எதுவும் வாங்க விட மாட்டேங்கிறாரு. என் புள்ளைய பத்தி ஏதா தப்பா பேசுனேன், காப்பில உப்பளி போட்டுருவேன். நீ ஏன் இன்னும் ஏட்டா இருக்குன்னு தெரியணும், அவ்வளவுதானே. கடைக்கு போன் போட்டு லோடு வந்துருச்சான்னு கேளு. சொல்லுடே. லோடு வந்துருச்சா? வந்துருச்சுடே. வந்துருச்சான். எத்தனை மணிக்கு வந்துச்சுன்னு கேளு. 3:30 மணிக்கு வந்துச்சு. எத்தனை மூட வந்துச்சுன்னு கேளு. என்னாச்சு? எல்லா கேள்வியும் ஒரே தடவை கேட்க மாட்டீங்களா? அக்கா. ரெடியா? ஐயா துரசிங்க, சொல்லுங்கப்பா. கடைக்கு போன் போட்டு லோடு வந்துச்சான்னு கேளு. இதோ கேக்குறேன்ப்பா. ஐயா உட்கார்ந்து பேசு. பா, விடிகால மணி 3:00க்கு தான் லாரி வந்துச்சான். மொத்தம் 48 மூடை. பருப்பஞ்சு, உளுந்து 4, அரிசி 22, மல்லி 2, மிளகா 4, வெள்ளம் 5 கூட, கருப்பட்டி கொட்டை 6. எஸ்ஆர்எஸ் லாரி சர்வீஸ் தான் வந்துச்சாமா. அதான் நீங்க கணக்குள்ளியோட வேலையெல்லாம் முடிச்சுட்டு மத்தியானம் சாப்பிட்டு அப்புறமா கடைக்கு வந்தா போதுன்னு சொல்ல சொன்னா. சரி பொண்ணாக்கு மிஸ் ஆயிருச்சு. எரிமல, நான் உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்டேன், நீ 20 போன் போட்ட. அவன் ஒரு போனை போட்டு 20 பதில சொல்றான். அதனாலதான் நீ ஏடா இருக்க, அவன் எஸ்ஐயா இருக்கான். எரிமல, ஐயா அந்த ரூமை திறந்து அக்யூஸ் கூட்டிட்டு வா, கோர்ட்டுக்கு போகணும். வீட்டுக்குள்ளேயே பாளையங்கோட்டை ஜெயிலுக்கு பிரான்ச் ஓபன் பண்ணிருக்கானுவ. வால வா. திங்கிறது தூங்குறது எல்லாமே எஸ்ஐ வீட்ல. வேற எப்படி உங்களுக்கு போலீஸ்ல பயம் இருக்கும்? இல்ல அவனை சாப்பிட வச்சு கூப்பிட்டு போ. நன்றி. வர்றா, பிரியாணியும் பீர் வாங்கி தரேன். வார போல போ. என்ன தம்பி வீட்டுக்குள்ள கைதி அடைச்சு வச்சிருக்கிய? நம்ம ஊர் போலீஸ் ஸ்டேஷன் பாதுகாப்பு கிடையாதுன்னு, எல்லாம் ஓடு போட்ட கட்டடம். அதான் முக்கியமான கைதிகள்லாம் வீட்டில் அடைச்சு வச்சிருவேன். தால் இருக்கானே 10 பேருக்கு எதிர்ப்பா சாட்சி சொல்ல வேண்டியவன். பத்திரமா இருக்கணும்ல. அப்பா வரேன்ப்பா. சரி டிபார்ட்மெண்ட்ல ஒரு கார் கேளுங்க சார். எதுக்கு அதெல்லாம்? ஊருக்கு புலி வந்துருச்சு. என்ன சொல்றீங்க? புலியா? வாங்க சார், ஓடிடலாம் சார். புலி அப்படியே ஊருக்குள்ள வரும். ஏன் சார் வராது? 6 மாசத்துக்கு முன்னால வல்லநாட்டு மலையில இருந்து யானை கரடி எல்லாம் வந்துச்சு, புலி மட்டும் வராதா சார்?
என்னையா காத்துல பேசுற? அங்க புலி போறத பாத்தியா? பார்த்தேன் சார். எங்க? ஆமா சார். டேய், எந்த பக்கம் வே? இடது பக்கம் ஓடுது சார், ஓடுது சார். புலி, புலி, புலி. புலியோட வாலே இவ்வளவு பெருசா இருந்ததுன்னா புலியோட பல்லு எவ்வளவு பெருசா இருக்கும். ஏய், ஏய், நில்லு, நில்லுடா, நில்லுடா. இங்க ஓடுற. யாருடா? யாரு? புலிய சிங்கம் பிடிச்சிருச்சு. நில்லுடா. யாரு புள்ள நீ? என்னது வேஷம்? இல்ல அது எந்த ஊர் நீ? இதே ஊருதான். ஆ. மேல திரு சின்னதொரு ஐயா பேத்தி. அதுக்காக ஊருக்குள்ள வந்து எல்லாரும் கலாட்டம் பண்ணிட்டு திருவியா? என் சித்தப்பா மாவ மல்லிகாவை பயமுறுத்த போயிட்டு இருந்தேன். எல்லாரும் புலி. ஏய், அறிவு இருக்கா? யாராவது புலி நினைச்சு வேல்கம் எடுத்து குத்தி இருந்தா, அருவாள் எடுத்து வீசி இருந்தா, நானே துப்பாக்கி எடுத்து சுட்டு இருந்தா என்ன பண்ணிருப்ப? இரிட்டேட்டிங் இடியட். போ, போய் வீடு போய் சேரு. ஏய், முதல்ல இந்த வேஷத்தை கழிச்சிட்டு போ. ஏன் பண்ண உம்மன் இருக்க? இடியட்டன் திட்டினா கூட பரவாயில்ல. இரிட்டேட்டிங் இடியட்டா. என் இடது கண்ணத்துல அடிச்ச அந்த ஆளை வலது கண்ணத்துல அடிக்காம நான் தூங்குறேன். போலீஸ் அடிக்கணும்ன்றீங்களா? என்னாச்சு உங்களுக்கு? ஆம்பளைங்கிற திமிர்ல தானே என்ன அடிச்சாரு. பதிலுக்கு நான் அவர் அடிக்கிறேன். சின்ன பாப்பா, ஏன் அக்கா இப்படி அடம்பிடிக்கு? அவளை பத்தி உனக்கு தெரியாது. நாங்க மவுண்ட் ரோட்ல கார்ல போயிட்டு இருக்கும்போது பைக்ல ஒருத்தன் வந்து இவளை பார்த்து கண்ணடிச்சு போயிட்டான். பின்னாலேயே துரத்திட்டு போயிட்டு சிக்னல்ல ஒரே இடி. அவன் டம்மாலி நடு ரோட்ல விழுந்தான். பரவ என்னாச்சு? அவன் பக்கத்துல போய் இவ கண்ணடிச்சு போயிட்டா. அந்த கண்ணை மோதே அடிச்சிருந்தா ஒரு ஆக்ஷன் மிச்சமா இருக்கும்ல. அந்த ஆள் எங்க இருப்பாருன்னு சொல்லு. நாளைக்கு வெள்ளிக்கிழமை நிச்சயமா அந்த ஆள் கோயிலுக்கு வருவாரு. யாரா இருந்தாலும் கற்பூரம் காட்டும் போது ஒரு நிமிஷம் கண்ணு மூடுவாங்க. அந்த கேப்ல அடிச்சிடணும். சார், புலி பெருச்சாலியை கூட்டிட்டு வருது. என்ன ஏட்டையா, கோயிலுக்கு சாமி கும்பிட வந்தீங்களா? இல்லல, கோயிலுக்கு பாம்பு வைக்கலாம்னு வந்தோம். அதெல்லாம் மனுஷ குரங்கு என்னைக்காவது ஒரு நாள் மாட்டுவ நீ. அம்மா, எல்லாரும் கண்ணை மூட்டாவே. அக்கா, இத கரெக்ட்டா இருக்கா? அடிக்கா. அம்மா. ஹலோ சர்வாள், ஆ, தப்பு போட்டுக்கிட்டு இருக்கீங்களா? பார்த்தா தெரியல. தப்ப உங்க கண்ணத்துல போடணும், அடுத்தவ கண்ணத்துல போடுறது மகா தப்பு. என்ன ஏன் அடிச்சிய? உன்னங்க நான் அடிச்சேன். இதையே அடிக்கலையா? அப்ப யார் அடிச்சிருப்பா? நான் தான் அடிச்சேன். என்ன சுவாமி, வட்டா வட்டா 5 10 உங்களுக்கு நான் தட்டுல போட்டு இருக்கேன். என்னையே அடிக்கிறேன்? நான் மணியை தானே அடிச்சேன். அப்படியா? சரி. மணியே, மணியின் ஒளியே. அம்மா, என்னாச்சு? சார், யாரோ தேங்காய் தூக்கி மேல அடிக்கிறாவ சார். யோ, தேங்காய் உடைச்சிட்டு இருக்காவ, மேல வந்து பட்டிருக்கோம். குறிப்பா ஹலோ, அடிக்கீங்களோ? இங்க வா. உன்னதான் கண்டுபிடிச்சிருக்கா. சரி, சமாளிப்போம். நான் ராத்திரியெல்லாம் யோசிச்சிட்டே இருந்தேன். பொம்பளை பிள்ளைய கை நீட்டி அடிச்சிட்டமேன்னு ரொம்ப சங்கடமா போச்சு. களவாணி பையன் நினைச்சு தான் கை நீட்டினேன். பொண்ணுன்னு தெரிஞ்சிருந்தா நிச்சயமா அடிச்சிருக்க மாட்டேன். உங்க அம்மா அப்பா கூட அடிச்சிருக்க மாட்டாவ. அதான் சாரி கேட்கணும்னு தோணுச்சு. என்ன மன்னிச்சுக்க. இப்போ நான் மன்னிப்பு கேட்டது காணல. என் மேல இன்னும் கோவம் தெரியல. என்ன அடிக்கணும்னு தோணுச்சுன்னா கூட நல்லா அடிச்சுக்க. 4 பேர் முன்னால வச்சு அடிச்சிடாத, தனியாடி. போலீஸ்காரங்கிற மரியாதை போயிடக்கூடாது பாரு. பாப்போம். கண்டுபிடிச்சாரா? இல்லடி, அவர் ரொம்ப நல்லவர். நான் தான் லூஸ் மாதிரி பிஹேவ் பண்ணிட்டேன். இந்தாங்கம்மா, இத வச்சு அடிச்சிருக்குமா. ஏய் இடியட், உள்ளூர்காரனா இருந்துகிட்டு அவர் அடிக்க ஐடியா கொடுக்கறியே, அறிவில்லை உனக்கு? அடிக்க நான் ஐடியா கொடுத்தனா? என்னல நடக்கீங்க? இந்த பிரியாணி தலப்பாக்கட்டு உருமாக்கட்டு இந்த டேஸ்ட் இருக்கும். அப்படியா? என்ன விசேஷம்? இந்த ஸ்டேஷனுக்கு நான் வந்து 8 வருஷம் ஆச்சுல்ல, அதான் விமர்சையா கொண்டாடிக்கிட்டு இருக்கோம். அட, அதுக்கு 10 ரூபாய்க்கு சாக்லேட் வாங்கி எல்லாரும் கொடுத்து வேலையை முடிச்சிருக்கலாமே. என்ன சார் இப்படி சொல்லிவிட்டீங்க? உங்களுக்காக நான் சந்தைக்கு போய் பனி புல்லு, பச்சை புல்லு, நுனி புல்லு இதா மேஞ்ச ஆடா பார்த்து வெயிட் எவ்வளவுன்னு கேட்டேன். 8 கிலோனா, விலை எவ்வளவுன்னு 1500. பேரமே பேசாம உங்களுக்காக வாங்கிட்டு வந்துருக்கலாம். நான் எனக்கு ஒரு உண்மை தெரிஞ்சாவணும் சாமி. யாரு அது? நம்ம மாரி சாமே தெரியுது. ஐயா சாப்பிடுறாவ. போவேனா? அவன் ஒரு கோட்டிக்காரன் சார். அவங்க ஐயா வீராசாமி முதல் மரியாதை காலத்துல இருந்தே இதே தான் கேட்டுக்கிட்டு இருக்காரு. அவருக்கே இன்னும் உண்மை புரியல. நீங்க சாப்பிடுங்க சார். சாமி, எனக்கு ஒரு உண்மை தெரிஞ்சாவணும் சாமி. யோ, உண்மை தெரிஞ்சவனு கத்திட்டே இருக்கிறான். எப்படியா சாப்பிடுறது? அவன் ஏதோ பொடி வச்சு பேசுற மாதிரி இருக்கு. அண்ணே, அவனை உள்ள கூப்பிடுங்க. வந்துட்டேன் சாமி. உனக்கு என்ன உண்மை தெரிஞ்சாகணும்?
என் ஆடு ஒண்ணு தொலைஞ்சு போச்சுங்க சாமி. ஆ. நல்லா பச்சை புல்லு, நுனி புல்லு, பனி புல்லுன்னு மேய்ஞ்சு வளர்ந்த குறும்ப ஆடுங்க சாமி. ஆடு எத்தனை கிலோ தேரும்? அது ஒரு 8 கிலோ தேருங்க சாமி. ஒரு 1500 ரூபாய்க்கு போகுமா? ஆமாங்க சாமி. இந்த கேஸ் அவர் டீல் பண்ணுவாரு. நான் வீட்லயே போய் தயிர் சாதம் சாப்பிடுறேன். சாப்பிட்டு போங்க என் சார். ஆட்டை களவாண்டவனை கண்டுபிடிக்காம விடமாட்டேன் சாமி. யோ உங்ககிட்ட என்ன சாட்சி இருக்கு? இது என் ஆடு கடைசியா போட்ட புழுக்க. இத வச்சு எப்படி கண்டுபிடிப்ப? இந்த புழுக்கையும் என் ஆட்டுக்கறியை தின்னுட்டு போடுற புழுக்கையும் ஒப்பிட்டு பார்த்து கண்டுபிடிப்பேன் சாமி. சார் நாங்களும் சாப்பிடல நீங்களும் சாப்பிடல அப்புறம் ஏன் சார் டென்ஷன் ஆகுறீங்க? சமைக்கும் போது டேஸ்ட் பாக்குறதுக்காக 2 பிளேட் உள்ள விட்டுருக்கோம்ல. எனக்கு உண்மை தெரிஞ்சாகணும் சாமி. இல்ல மாரிச்சாமி, பொதுமக்கள் புழக்கிற இடத்துல கையில புடுக்கைய வச்சு ஆட்டிக்கிட்டு இருந்தேன்னா பப்ளிக் நியூசன்ஸ் கேஸ்ல உன்னை பிடிச்சு உள்ள போட்டுருவாங்க. என்ன உள்ள போடுங்க சாமி. ஆனா நீங்க வெளிய போறத நான் பார்த்துட்டு தான் போவேன். போனா பொழப்பு நாரிரும், போகலைன்னா உடம்பு நாரிருமுடே. இப்போ என்ன சார் பண்ணலாம்? சாட்சிய கலைச்சிருங்கவே. எப்படி ஆட்டாம்புளுக்கி அபேஸ் பண்ணி அதை ஆத்துல கரைச்சிருங்கவே. முடியுமா? அது என்ன ஆட்டு வரல கரைய மாட்டேன்னு அடம் பிடிக்க புழுக்கதானல புறப்படுங்களே. எஸ் சார். அவன் போனதுக்கு பிறகும் நாத்தம் குடல புடுகுதே ஏம்ல. என் சட்டி சார். சாமி இன்னும் போன்ல வர்றான். எனக்கு 2 உண்மை தெரிஞ்சாகணும் சாமி. உமக்கு என்ன 2 உண்மை தெரிஞ்சாகணும்? முதல்ல என் ஆட்டை களவாண்டானுவா, அப்புறம் சாட்சியா இருந்த புழுக்கை களவாண்டானுவா. ஆடு தொலைஞ்ச அன்னைக்கு உனக்கு ரியாக்ஷன் கிடையாது. புழுக்கைக்கு எதுக்கு இவ்வளவு ரியாக்ஷன் கொடுக்குற? ஒரு 1500 ரூபாய் எடுத்து இந்த ஆளு கையில கொடுத்து பைசல் அது எப்படி காணும் சாமி? இல்ல என்ன சொல்லுதே? என் ஆடு பெருசாகி 4 குட்டி போடும், 4 குட்டி 40 குட்டியை போடும், 40 குட்டி 400 குட்டியை போடும். ஏய் உன் ஆடு குட்டி போடுதா ஜட்டி போடுதாங்கிறது எனக்கு முக்கியம் இல்ல. முட்டிக்கு முட்டி பேத்துறேன் தெரியுமா? மொத்த நட்டம் 10 லட்சம். என்னது? நீங்க அவளை கொடுக்க வேண்டாம். அது ஒரு 5 லட்சத்தை எடுத்து மெர்கண்டைல் பேங்க்ல போட்டு இந்த பாஸ்புக் என் கையில கொடுத்தீங்கன்னா மாரிச்சாவி ஏற்கனவே தகப்பதகம் படத்துல பாத்துட்டேன் சாமி. என் 5 லட்சத்துக்கு வழி சொல்லுங்க. பிளான் பண்றான். நான் சிறுசா பிளான் பண்றேன் பாருங்க. എന്താ കേരള പോലീസോ? പിന്നെ ഞാൻ ഒരു ആട് തുളഞ്ഞ കേസ് കൊടുത്തല്ലോ, അത് എന്തായി? கேஸ் க்ளோஸ் ஆயி. உன் ஆடு கிடைச்சு போச்சுல. திருவனந்தபுரம் ஏர்போர்ட் கிட்ட திரு முடிச்சுட்டு இருக்கான். நீ வீட்டுக்கு போ, கருக்கல கொண்டாந்து ஆட்ட நான் ஜாக்கவே போல. எப்படி சார் நீங்க ஒரு போலீஸ்ங்கறத இப்பதான் நிரூபிச்சிருக்கீங்க. ஆனா நீ எப்பவோ நிரூபிச்சியல. எல மாரிச்சாமி, உன் ஆடு கிடைச்சு போச்சுல. கேரளா போலீஸ்ல கொண்டாந்துருக்கு. நிறுத்து. ஏன் ஆடு கிடைச்சு போச்சு, இனிமே ஸ்டேஷன் பக்கமே வர மாட்டேன்னு எழுதியிருக்கோம். அதுல கை நாட்டை போட்டுட்டு ஆட்டை வாங்கிக்க. துணியை போட்டு ஏன் மூடி இருக்கீங்க? அதுக்கு பன்னி காய்ச்சல் வந்திருக்குல. ஓவரா கரைச்சல் பண்ண இவரு மோகன்லால் மம்முட்டி கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணிடுவாரு. அவங்க யாரு? அவி எல்லாம் சிபிஐல பெரிய ஆபீசர்ல. ஏ தனபாலு அதுவரை அமுக்கல. ஓகேயா? பின்ன சேட்டா ஆட்டை அங்கோட்டு விட்டு நீ அங்கோட்டு வா. பின்ன நமக்கு வீசா. துணி அடுப்புல. ஐயோ தாயா. ஆச்சி என்னம்மா என் செயினை காணோம் ஆச்சி. செயினை காணமா? வெள்ளி செயின் தான் போட்டிருந்த, போனா போகுது விடு. ஐயோ தாத்தா அது வெள்ளி செயின் இல்ல, பிளாட்டினம். அதுல இருந்தது சாலிட்டட் டைமண்ட். விலை 4 லட்சம். அடி ஆத்தி, 4 ஏக்கர் தென்னந்தோப்பியா நடு கழுத்துல போட்டிருந்த. நேத்து நம்ம பிள்ளை எங்கெல்லாம் போச்சோ அங்க நம்ம பயல விட்டு தேட சொல்லல. அப்படியே ஒரு 8 ஸ்டேஷனுக்கு போய் நம்ம துரசிங்கிறதுக்கு தகவல் கொடுத்துரு. ஏல பழனி வீடு வாங்கம்மா. யார் இந்த பிள்ளைய? எங்க ஐயாவோட பேத்தியா துரசிங்க ஐயாவை பார்க்கல சொன்னாவ, அதான் விட்டு போ வந்தேன். ஊர்ல இருந்து வந்திருக்காவளே அவைகளா? அதேதான். துரசிங்கம் மா உன்னை பார்க்க மேல தெருவுல இருந்து வந்திருக்காவ. புலி என்ன காலையிலே வீட்டு பக்கம்? ஓ வீட்லயே வச்சு அடிச்சலாம்னு ஐடியாவா? ஐயோ ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்கணும். ஏமா அந்த பிள்ளை எவ்வளவு அழகா இருக்கு. அப்படியே மடிக்கி போட்டு நம்ம துரசிங்கத்துக்கு கட்டி வச்சா எப்படி இருக்கும்? செயின் எப்படி காணாம போச்சு? தெரியல. கடைசியா எப்ப பார்த்த? நேத்து ராத்திரி சாப்பிடறதுக்கு முன்னால பார்த்தேன். அதான் அது எப்படி ஞாபகம் இருக்கு? சொன்னா கொஞ்சம் சீப்பா இருக்கும், சொல்லட்டுமா? சீப்பாவா? எங்களுக்கெல்லாம் ஒரு ஹாபிட் இருக்கு. சாப்பிடறதுக்கு முன்னால தட்டு பலன்னு இருந்தா முகத்தை பார்த்துப்போம். அப்படி பார்க்கும் போதே இருந்துச்சு. ராத்திரி தூக்கத்துல நடக்கிற வியாதி இருக்கா? என்னங்க இப்படி எல்லாம் கேக்குறீங்க? இல்ல போலீஸ் கிட்ட கரெக்டா பதில் சொல்லணும். அதெல்லாம் இல்ல. ஓகே நைட் தூங்கும் போது என்ன ட்ரெஸ் போட்டு படுத்த? நைட்டி தான். நைட்டி நீ ஷர்ட் மாதிரி கழட்டுவியா இல்ல பனியன் மாதிரி கழட்டுவியா? இதெல்லாம் எது கேக்குறீங்க? கேட்ட கேள்விக்கு பதில். இப்படிதான். ஓஹோ அப்ப நீ கழட்டி போட்ட நைட்டியோட ஹூக்ல தான் மாட்டிருக்கோம். எங்க கழட்டி போட்டு அங்கதான் கிடக்கும், போய் எடுத்துக்க. அந்தால என்னடா நைட்டி எப்படி கழட்டுவே எப்படி மாட்டோன்னு வல்கரா பேசிட்டு இருக்காரு. நீயும் வெக்கவே நான் பதில் சொல்லிட்டு இருக்க. ஹூக்ல மாட்டிருக்கான், ஹூக்ல ரொம்ப ஓவரா தான் சொல்லிடுறாரு. நாம ஜுவல்ல காணோன்னு போனோம்ல, அதனால சொல்ல விட்டுருப்பாரு. ஏய் அங்கெல்லாம் ஒண்ணும் இருக்காது. என்ன விஷயம் சொல்லுங்க.
என் செல்போன் காணாம போச்சு, அதான் கம்ப்ளைண்ட். செல்போன் காணாமா? ஆமா, என்ன உனக்கு அடிக்கடி ஏதோ ஒன்று காணாம போயிட்டே இருக்கு? கடைசியா எங்க வச்ச? ராத்திரி தூங்குறதுக்கு முன்னால அம்மாக்கு குட் நைட் சொல்லிட்டு படுத்தேன். காலையில பார்த்தா காணோம். அது சரி. இந்த தூக்கத்துல நடக்கிற வியாதி மாதிரி தூக்கி எறிகிற வியாதி ஏதோ இருக்கோ? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. ஒரு ரூம்ல உன் கூட யார் படுக்கிறது? இதோ இவதான். என்ன சந்தேகப்படுற மாதிரி பாக்குறீங்க? I have my latest cute phone. சாதாரணமா போன் எங்க வைப்ப? சைட் டேபிள்ல தான் வைப்பேன். பெட்டுக்கும் ஜன்னலுக்கும் எவ்வளவு தூரம்? தெரியல. ஜன்னல் மூடி இருந்துச்சா திறந்து இருந்துச்சா? ஏசி ரூம் திறந்தா இருக்கும். ஏன் நம்ம ஊர் கிளைமேட்டுக்கு ஏசி போடாம திறந்தே இருந்திருக்கலாமே. கூட இருந்தவங்க ஃபோன் எடுக்கல, நைட்டு ஜன்னல் மூடி இருந்திருக்கு, குட் நைட் சொல்லிட்டு படுத்திருக்க, காலையில எழுந்தா ஃபோனை காணோம். அப்ப நிச்சயமா நீ தான் ஃபோன் எடுத்து ஒளிச்சு வச்சிருப்ப. என்னது? ஐ மீன் தவறுதலா நீயே தெரியாம எங்கேயாவது ஃபோன் எடுத்து வச்சுட்டு மறந்துருப்பேன்னு சொல்ல வந்தேன். ஏமா சைலண்ட் மோட்ல கூட இருக்கலாம், நல்லா தேடி பாரு. உங்க ஃபோன் நம்பரை கொடுத்தீங்கன்னா என்ன ஏதுன்னு ஃபோன் பண்ணி தெரிஞ்சுக்குவேன். அது 100 அடிச்சு கேளு, ஸ்டேஷன் கனெக்ஷன் கொடுப்பா. மிஸ் டைகர், எஸ்ஐ நம்பர் கேட்டீங்களே, வேணுமா? அதெல்லாம் ஒண்ணு வேணாம். புலிகிட்ட பேசல எலியன் வாழை உள்ள விடுது, வேணுமா? ஆமா வேணும். 100 அடிங்க. அவரும் அதே தான் சொன்னாரு. அந்த 100 வேற, இந்த 100 வேற, விளங்கலையோ? 100 ரொம்ப அதிகம், இந்தாங்க 50. 98422 பாதிதான். 51585. எச்சுக்கோச்சுமி, என் நம்பர் உங்களுக்கு வேணுமா? ஏட்டி தேங்க்யூ. ஐயா, குளிக்கும் போது என் கமல காங்கலையா? எரிமலை எப்படி பொறுக்கும்? கம்மல காங்கலையா? நைட்டி நீ ஷர்ட் மாதிரி கழட்டுவியா இல்ல பனியன் மாதிரி கழட்டுவியா? நீ குளிக்கும் போது உன்னோட நைட்டிய பனியன் மாதிரி மேல கழட்டுவியா இல்ல ஷர்ட் மாதிரி சைடுல கழட்டுவியா? கிட்ட பேசுற பேச்சாவே இது? அன்னைக்கு ஐயாவும் இதே தான் கேட்டாரு. அவருக்கு ஒர்க் அவுட் ஆகுது, எனக்கு மட்டும் ஏன்? ஓரங்கட்டு